ஹாய் கைஸ், வெல்கம் டு மிடில் கிளாஸ் கல்லி கிரிக்கெட்டர்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு மேட்ச் பார்த்தோம். ஒரு பயங்கரமான ஒரு கேம். இந்த மாதிரிலாம் நடந்தான்னு சான்ஸே கிடையாது. இதெல்லாம் ஒன்ஸ் இன் தான் நடக்கும். ஸோ டிசி புல்ஸ் ஆஃப் விக்டரி ஃப்ரம் த என்னன்னு சொல்றதுன்னு தெரியல, அவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கு. ஒரு ஹீரோயிக் நாக்குன்னு கூட நான் சொல்லுவேன். கிஷோர் ஹஸ் ஜாயின் மீ. பட் இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி கிஷோர் நீங்க சொல்லிடுங்க. நம்ம சொல்லிட்டு இருப்போம், நம்ம வியூவர்ஸ் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணோம்னா என்ன பண்ணணும்னு சொல்லிடுங்க. நம்ம கிட்ட MTGC பிலீவர்ஸ் பேக் இருக்கு. மொத்தம் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல எந்த ஆப்ஷன் நீங்க வாங்கினாலும் நம்மளோட IPL ரிவ்யூ மேட்சஸ்ல நீங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எங்க 2 பேர் கூட எக்ஸ்ட்ராவா ஒருத்தர், இல்ல மேபி விக்கி பிரபு கூட, இல்ல பிரபு என் கூட, அந்த மாதிரி. ஸோ 1 பர்சன் ஆட் பண்ணலாம் ஃபார் தேர் ஃபேவரட் டீம்ஸ். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் பேக்கை வாங்கிக்கோங்க. ஓகே, சூப்பரா சொன்னீங்க கிஷோர். என்ன நடந்தது கிஷோர் இன்னைக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டச் அப் பண்ணிடலாம், அப்புறம் ஃபர்ஸ்ட் இன்னிங் செகண்ட் இன்னிங்ஸ் போலாம். சோ ஓவராலா பேசுறீங்க, என்ன நடந்தது? எனக்கு அவுட் ஆஃப் வேர்ட்ஸ்னு சொல்லுவேன். அவுட் ஆஃப் வேர்ட்ஸ் தான். இல்ல, நான் என்ன சொல்லலாம்னு நினைச்சேன்னா, லக்னோ வந்து 100% பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி 100, தே கிவ் 200% இன்டென்ட். ஆனா டெல்லி வந்து வெறும் 10% தான் பவுலிங்ல இன்டென்ட் காமிச்சாங்க. பேட்டிங்ல ஒரு 0ன்னு சொல்லலாம் நினைச்சிருந்தா, நான் ஆல்மோஸ்ட் 15 ஓவர்ஸ் வரைக்கும் யோசிச்சு வச்சிருந்தேன். அது அப்படியே டேய் நீ எல்லாம் நடக்காரா, மாறிடும்டா அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான செம்ம சேஞ்ச் நடந்தது. ஆனா இந்த மேட்ச் வின் பண்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். பட் நான் ஃபைன் பண்ண ஒரே ரீசன், ஒரு க்ரூஷியல் பிளே பண்ண மோஹித் சர்மா. அந்த சிங்கிள் அவர் ஆகலனா இன்னைக்கு டெல்லி வின் பண்ணிருக்க மாட்டாங்க. எனக்கு அந்த சிங்கிளா இல்லாட்டி ரிஷப் பந்த் விட்ட ஸ்டம்பிங்கான்னு தெரியல. ரெண்டுமே சொல்லலாம். ஆனா பட் ஐ வில் கோ வித் பேட்டிங் பாரடைஸ் மோஹித் சர்மாக்கு தான். சோ என்னோட இனிஷியல் தாட் தான். நீங்க ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. சோ இனிஷியல் தாட்ஸ் என்னன்னா வந்து நான் வந்து டெம்ப்ளேட்லாம் ரெடி பண்ணிருந்தேன். நம்ம ஷோல வந்து பேசணும். நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, டீம் which wins the power play they are winning the winning the match, and also 1 to 6, 7 to 15 அதெல்லாம் வந்து பண்ணி பார்த்தா இதெல்லாம் அதான் கிளம்பி போ, அதெல்லாம் இந்த மேட்சுக்கு கண்டிப்பா கிடையாது. ஏன்னா டெல்லி ஃபர்ஸ்ட் லக்னோ இன்னிங்ஸ் பத்தி பேசுவோம். சோ லக்னோ இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து பயங்கரமான ஒரு அடிதடியான ஸ்டார்ட். சிஎஸ்கேக்கு வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து டுவான் பிராவோ அண்ட் மேக்குலம் ஓபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரிதான் இங்க மார்க்ரம் அண்ட் மிச்சில் மார்ஷ். சோ நேற்று நான் ஷோல கூட ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருந்தேன், மிச்சில் மார்ஷ் ஆட போறாரு அப்படின்னு. பிரபு வந்து காமெடி பண்ணாதீங்க ப்ரோ அப்படின்னு சொன்னாரு. சோ அருமையான ஒரு 72 ஆஃப் 36 ஸ்டார்க்கெல்லாம் வச்சு செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த விப்ராஜ் நிகம்னு ஒருத்தர் ஸ்பின்னர், யாரா புதுசா இருக்காரு, நான் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ்ல தான் பார்த்தா யூபில வந்து யூபி பிரீமியர் லீக்ல வந்து ஒரு செகண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா. அதுக்கப்புறம் ஒரு ஹெட்ஸ் அப் கொடுத்தாரு, அங்க டீம்லயும் ஒருத்தர் இருக்காரு, அவரும் வந்து பயங்கரமா போடுவாரு, அவர் வந்து எப்படி போடுவாருன்னு நீங்க பாருங்க. அது வந்து நம்ம செகண்ட் இன்னிங்ஸ்ல பேசுவோம். சோ அருமையான ஒரு நாக் ஃப்ரம் மிச்சல் மார்ஷ், 72 ஆஃப் 36 பால்ஸ். அதே மாதிரி பூரனும் வந்து செம்மட்டி அடிச்சாரு, 75 ஆஃப் 30. அதுக்கப்புறம் மில்லர் வந்து லாஸ்ட்ல வந்து ஒரு 2 6 அடிச்சு ஒரு நல்லா பினிஷ் பண்ணாரு. பட் அதுவரை பாத்தீங்கன்னா இந்த ஆயுஷ் பதோனியா இருக்கட்டும், ரிஷப் பந்தா இருக்கட்டும், ஷர்துல் டாக்கூர், ஷாபாஸ் அஹமட், ரவி பிஷ்னாய், அதெல்லாம் வந்து யாருமே ஆடல. மேபி அங்க கொஞ்சம் டெய்ல கொஞ்சம் கான்ட்ரிபியூட் இருந்திருந்தா வந்து தே குட் ஹவ் கான் சம்திங் பெட்டர். அதே மாதிரி பவுலிங் இங்க வந்து மிச்சில் ஸ்டார்க் வந்து 3 விக்கெட் எடுத்தாச்சு, ஆனா பொழந்தாச்சு. அதுக்கப்புறம் விப்ராஜ் நிகம் 2 overs 35 runs 1 wicket, அந்த 1 wicket ஆஃப் ஐடன் மார்க்ரம். சோ அது வந்து ஒன்னும் தப்பா சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் மேட்ச் சின்ன கிரவுண்டு அது. அப்புறம் முகேஷ் குமார் 2 over 22 runs, திரிஸ்டன் ஸ்டப்ஸ் எடுத்து பொழந்தாச்சு 1 over 28 runs, அண்ட் மோஹித் சர்மாவையும் அடிச்சாச்சு. அந்த லாஸ்ட்ல அந்த 2 6 கொடுத்ததுனால அவர் பவுலிங் அதே மாதிரி மாறிடுச்சு. ஓவராலா வந்து ஐ திங்க் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பேட்டிங் நான் ஒன்னும் தப்பு சொல்ல மாட்டேன். மேபி அந்த லாஸ்ட்ல வந்து அந்த ஃபிளரிஷ், மேபி ஒரு ரவி பிஷ்னாய் ஆர் ஷர்துல் டாக்கூர் ஆர் ஆயுஷ் பதோனி கொஞ்சம் அடிச்சிருந்தா மேபி அங்க ஒரு 10 to 15 runs ஆட் ஆயிருக்கும். பவுலிங்னு பாத்தீங்கன்னா வந்து பேட்டிங் பாரடைஸ் தான், எல்லாருமே ரன்ஸ் கொடுத்துட்டு தான் கொடுத்தாங்க. சோ அதுதான் என் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட அனாலிசிஸ். பியூட்டிஃபுல்லி ஸ்டார்டட் பை மிச்சல் மார்ஷ். கண்டிப்பா ஒரு சீசன் ஃபுல்லா ஆடுவாரு. சோ கிஷோர், உங்க தாட்ஸ்? ஆல்மோஸ்ட் யூ கவர்ட் ஆல் பாயிண்ட்ஸ். இதுல ஆட் ஆன் பண்ணோம்னா என்னன்னா, அவங்க பயங்கரமான பவர் பிளே ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமும் நல்ல ஒரு இன்னிங்ஸ் போயிட்டு இருந்தது. 15 overs அவங்க தான் கேம்ல இருந்தாங்க. 13 overs 160+ இருந்தாங்க. ஸோ அப்போ மிச்ச 7 overs ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வேற ஈஸியா 80+, 70+ அடிச்சிருக்கலாம். இட் ஹவ் பீன் 240+ ஸ்கோர். அதை மிஸ் பண்ணாங்க. அதுக்கு டெல்லிக்கு மெயின் ரீசன் யாருன்னா குல்தீப் யாதவ் 4 overs 20 runs. அவர் தாங்க மேட்சே நிறுத்தினாரு. மேட்சே நிறுத்தினவர் அவர் தான். அதுக்கப்புறம் நீங்க உண்மையா ரேட் பண்ணீங்க, அக்செப்டபிள். மிச்சல் மார்ஷா இருக்கட்டும், நிக்கலஸ் புரனா இருக்கட்டும். பட் அவங்க வந்து என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா மேட்சும் கன்சிஸ்டன்ஸா ஆடுவாங்களான்றது தெரியல. பட் இஃப் தே பிளே கன்சிஸ்டன்ட்லி நான் ஃபர்ஸ்ட் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவேன். சோ அதான் இந்த மேட்சுக்கு நான் ஒரு இடத்துல அப்ரிஷியேட் பண்ணல. பட் தே பிளே எக்ஸ்ட்ராடனரி செஞ்சாங்க, யாருமே விடல.
ஸோ இதுதான் அவங்க கிட்ட பண்ண விஷயம். பவுலிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஐ திங்க் முகேஷ் குமார் இன்ஜூர்ட், அவள்தான் காலி. ஸோ நடராஜன் அப்பா நான் எதிர்பார்த்தேன், ஆமா இன்ஜூர்ட். நடராஜன் வேணும்னு நினைச்சேன், அதுதான் நடராஜன் வருவார்னு நினைக்கிறேன். சப்போஸ் சரியா ஆகலனா. மற்றபடி பவுலர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு அந்த ட்ராக்கு ட்ரை பண்ணாங்க. பட் எப்படி எஃபெக்டிவா இருக்கிறதுன்னு தெரியல. உண்மையா கொஞ்சம் பிட்ச் கொஞ்சம் அட்லீஸ்ட் நியூட்ரலா வச்சு கொடுக்கலாம். ஃபுல்லா பேட்டிங் யூசர் ஃப்ரெண்ட்லியா கொடுக்காம. நான் அதுதான் ரெக்கமெண்ட் இதுவே பண்ணுவேன், அக்செப்ட் பண்ணிப்பேன். பட் எனியோ ஓகே. மற்றபடி பெருசா எதுவும் சொல்ல வேணாம். நம்ம செகண்ட் இன்னிங்ஸ் தான் மேபி நிறைய பேசுவோம்னு நினைக்கிறேன். ஆமா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தான் நான் குல்தீப் யாதவ் பத்தி பேச மறந்துட்டேன். சோ சாரி. ஏன்னா குல்தீப் வந்து ஒரு மாதிரி அவர் ஏன் இந்தியன் டீம்ல இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் ப்ரூவ் பண்றாரு. தொபார் இதனாலதான் இந்தியன் டீம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்ணிருக்காங்க. நேத்தி வந்து இவரு நல்லா போட்டாரு, நூர் அஹ்மது. அதுக்கப்புறம் திருப்பி அந்த விக்னேஷ் நல்லா போட்டாரு. இன்னைக்கு வந்து குல்தீப் நல்லா போட்டாரு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து கிருணால் பாண்டியா பாத்தீங்கன்னா அவரும் வந்து ஒரு மாதிரி டீசெண்டா போட்டாரு. இதுல எந்த எல்லாருக்கும் என்ன ஈக்குவாலிட்டினா வந்து எல்லாமே வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ். ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் வந்து ஆக்சுவலா நல்லா பண்ணிருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் 4 கேம்ஸ். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு குல்தீப் யாதவ். ஆமா வாங்க அது போலாம். ரெண்டாவது வந்து ஒருத்தர் சொல்லுவார் எக்ஸ்பர்ட், ஃபர்ஸ்ட் 6-7 ஓவர்ல வந்து நீங்க 200 சேஸ் பண்ணீங்கன்னா நீங்க 65 for 1 இருக்கணும். அப்புறம் 8 to 15 வந்து நீங்க 200 சேஸ் பண்ணீங்கன்னா நீங்க 120 for 2 இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாரு. தெரியல அதெல்லாம் தூக்கி போய் வெளில வைங்கடா அப்படின்னு. எவரும் தப்பா சொல்லல. பட் டாப் 5ல நீங்க பாத்தீங்கன்னா ஜேக் ஃப்ரேசர் மேகர் 1, அபிஷேக் போரெல் 0, சமீர் ரிஸ்வி 4, ஃபேப் டு பிளஸி 29. இதுல என்னன்னு தெரியுதுன்னா டாப் 4ல ஃபேப் டு பிளஸி தான் 29 ரன் அடிச்சிருக்காரு. சோ அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு அந்த ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், அதுக்கப்புறம் அசுதோஷ் சர்மா. என்ன ஆயிடுச்சுங்க அவருக்கு? போன சீசன் அவர் பஞ்சாபுக்கு எங்க விட்டாரோ அங்க வந்து என்ன அடி, என்ன அந்த ஒரு இன்டர்நேஷனல் பவுலர்ஸ் எல்லாம் போடுறாங்க அடிதான் அடி, அந்த மாதிரி ஒரு அடி. அப்புறம் விப்ராஜ் நிகம் அருமையான ஒரு ஃபைண்ட். ஐ திங்க் அவரை வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் க்ரூம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இந்த பேட்டிங் லைனை பார்க்கும்போது, அதாவது இந்த யங்ஸ்டர்ஸ் லைக் இங்க வந்து ஒரு விப்ராஜ் நிகம் இருக்காரு, அங்க வந்து திக்வேஷ் ராத்தி, சித்தார்த் மணிமாறன். ஸோ இவங்க எல்லாம் எங்க இருந்து இங்க தூக்குறாங்க? யாரெல்லாம் வராங்க? நேத்து பாத்தீங்கன்னா இந்த விக்னேஷ் புத்தூர், அப்புறம் வந்து இந்த சத்யநாராயணா. சோ இந்த மாதிரி இன்னும் நிறைய டேலண்ட்ஸ் வருது. குட் டு see a lot of talents giving இது பிரான்சைசிஸ்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறதுலாம் வந்து ரொம்ப இதுதான். சோ வெரி ஹாப்பி. அதே மாதிரி இங்க பவுலிங் பாத்தீங்கன்னா ஷர்துல் டாக்கூர் ஏன் 2 ஓவர் தான் கொடுத்தாங்கன்னு தெரியல, 19 ரன் 2 விக்கெட். நம்ம ஊரு சித்தார்த் மணிமாறன் நல்லா போட்டாரு, 4 overs 39 runs 2 wickets. ரவி பிஷ்ணா ஒரு மாதிரி 50 ரன் அடிச்சிட்டாரு, 4 overs 53 runs. அதுக்கப்புறம் ஷபாஸ் அஹ்மத் பாவம் லாஸ்ட்ல கொடுத்தாங்க, அவரால் ஒன்னும் பண்ண முடியல. பட் ஒரு ஃபைட் பண்ணாரு. ரிஷப் பந்த் மேபி அந்த ஒரு ஸ்டம்பிங் பண்ணியிருந்தா கேம் வேற மாதிரி ஆயிருக்கும். பட் ஹேட்ஸ் ஆஃப், குடோஸ் டு அசுதோஷ் சர்மா. எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பஞ்சாபியும் அவங்க விட்டாங்கன்னே எனக்கு கண்டிப்பா தெரியல. பட் அது வந்து இதுதான். பட் பியூட்டிஃபுல் விக்டரி. இந்த விக்டரி கண்டிப்பா வந்து டிசிக்கு வந்து ஒரு ஹெவி இது தரும். அண்ட் அக்ஷர் பட்டேல் வாட் அ வே டு ஸ்டார்ட் அஸ் அ கேப்டன். சோ நிறைய விஷயங்கள் பேசலாம். எனக்கு ஒரே புகழ் தள்ளிட்டு இருக்கேன். கிஷோர் நீங்களும் புகழுங்க, கமான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பவுலிங்ல வந்து சீரியஸாவே லக்னோவை அப்ரிஷியேட் பண்ணணும். என்னதான் அவங்க தோத்து இருந்தாலும், ஏன்னா அதுக்கு முழு காரணம் நான் ஒருத்தருக்கு தான் தருவேன், ஜஹீர் கான். அந்த மாதிரி ஒரு கோச் பவுலிங்க்கு. சொல்லப்போனா அவங்களோட பி டீம் தான் பவுலிங் போட வந்திருக்காங்க, ஏ டீம் இல்லை. ஏன்னா எல்லாரும் இன்ஜுரியில இருக்காங்க, ஓப்பனிங் ஸ்பெல் போறதுக்கே ஆள் இல்லாம இருக்காங்க. அந்த மாதிரி டைம்ல இன்னமும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் நான் போன ஐபிஎல்லே ஒரு மேட்சுக்கு வந்து பயங்கரமா பேசிட்டேன், என்னடா ஆட்டம் இவ்வளவு ஆடி தோக்கடிக்க வச்சிட்டாருன்னு சொல்லி பேசினேன். யாருன்னா அசுதோஷ் சர்மா, அதுவும் மும்பை கிட்ட தேவையில்லாம் பும்ரா ஒரு அடிக்கிறேன்னு சொல்லி அவுட் ஆகிட்டு போயிட்டானுன்னு. அதெல்லாம் இல்ல, அந்த மேட்ச் தான் என்னால ஆட முடியல, நான் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு. பட் 1 year ஆயிடுச்சு, நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டேன், நான் ஒரு ப்ரூவன் கேண்டிடேட்னு இன்னைக்கு காமிச்சிட்டா நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு தான் இருந்தேன். ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ரானரி விஷயம். அதுக்கப்புறம் கொஞ்சம் போன மேட்ச் இப்படி டச் பண்ணியிருந்தோம். இந்த ரெஸ்பெக்ட் த பவுலர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பேசுறப்போ மும்பையை சொன்னோடனே என்ன சென்னைக்கு சொல்ல அப்படின்ட்டாங்க. சென்னைக்கு வந்து நீங்களும் பிரபுவும் பேசிட்டீங்க, விக்னேஷ் பத்தூர்ன்றவர் செம்மையா போட்டாரு, தேவையில்லாம டேக் ஆன் பண்ணி விக்கெட் விட்டாங்கன்னு. ஆமாங்க, அது இவரும் சுபம் டூபேவும் சரி, ருத்ராஜும் சரி, அப்புறம் இவரு ஜிபே கூடவும் ரெஸ்பெக்ட் பவுலர்ஸ் பண்ணாலும் அவுட் ஆனாரு. சரி, அப்படி எல்லா மேட்சுக்கும் ரெஸ்பெக்ட் பவுலர்ஸ் பத்தி பேசணுமா? நான் எல்லா மேட்சுக்கும் பேசுறேன், இந்த மேட்சுக்கு வரேன். சரி ஒத்துக்கிறேன், ஷர்தால் டாக்கூர் அவ்வளவு ஒரு சூப்பர் பவுலர்ல நியூ பால், அவர்கிட்ட ஓவர் கொடுக்குறாங்கன்னா நீ அவ்வளவு லைட்டா எடுத்துக்கிட்டு ஃப்ரேசர் மெக்ரிக்கா இருக்கட்டும், அபிஷேக் பொருளா இருக்கட்டும், சமீர் ரிசவியா இருக்கட்டும், ஈவன் அக்ஷர் பட்டேலா இருக்கட்டும், இவங்க யாருமே பவுலர்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணல, அதனால அவுட். சரி அவங்க பண்ணா கூட பரவாயில்ல, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயரு, ஒரு 40 years அவுட் ஆஃப் கேப்டன், ஃபைனல் கொண்டு போன பிளேயர் கேப்டன், செமி கொண்டு போன கேப்டன், அப்படியேப்பட்ட கேப்டன் அவரு கூட பிஷ்னா ரெஸ்பெக்ட் பண்ணாம ஒரு 6 அடிச்சுட்டு மறுபடியும் டேக் ஆன் பண்ற அவுட் போறாரு. இதெல்லாம் தான் ரெஸ்பெக்ட் த பவுலர்ஸ். ஈவன் பூரானே எடுத்துக்கோங்க,
அவ்வளவு நல்லா அங்க இருக்காரு. ஸ்டாருக்கு ஒரு பால் உள்ள எடுத்துன்னு போட மாட்டாரா? ரெஸ்பெக்ட் பண்ணல. அந்த இடத்துல நீங்க அவுட் ஆகணும்னா ஸ்கோர் கம்மியாச்சு. நீங்க அந்த ஒரு பால தள்ளி இருந்தீங்கன்னா ஸ்கோர் அப்ப என்ன 170 அவுட் ஆகிறப்போ அதுக்கப்புறம் எவ்வளவு அடிச்சிருக்காங்க? 45 ரன். இந்த ஒரு இதெல்லாம் நான் ரெஸ்பெக்ட போல சொல்லிட்டு இருக்கேன். இதை நான் வர மேட்ச் எல்லா மேட்சும் சொல்றேன். இல்ல நீங்க ரெஸ்பெக்ட் போர்டு மேபி கொஞ்சம் அந்த இது நம்ம பேசிக்கா வந்து ரச்சின் ரவீந்திரா வந்து விக்னேஷ் புத்தர் எப்படி ஆடுறாங்களோ அந்த மாதிரி ஆடணும்னு சொல்றீங்க. பட் அங்க இருக்கும்போது ஒரு வார்த்தையை தான் எப்படி சொல்றேன். சோ அந்த வார்த்தை ஹார்டா இருக்குன்னா ஓகே சரி, நல்லா போடுறவங்க பார்த்து ஆடுங்கன்னு சொல்றேன். ஓகே அந்த வேர்டை ஷூட் அவுட் பண்ணிடுறேன். நல்லா போடுறாங்களா அவங்க ஓவரை பார்த்து ஆடுங்க அப்படி வேணா நான் இனிமேல் சொல்ல ஆரம்பிக்கிறேன். அந்த வேர்ட் ஹிட்டிங்கா இருக்கு, மேபி ஆகலாம் உங்களுக்கே. கிஷோர் பேசிக்கா விராட் கோலி வந்து அந்த பாகிஸ்தான் மேட்ச்ல அப்ரார் அஹமட் பண்ணாரு பாத்தீங்களா? 10 overs 28 runs 1 wicket, அவ்வளவுதான் குவைட்டா அட்டு போனார். அந்த மாதிரி அவரு சொல்ல வர்றாரு மக்களே. ஆனா T20 இல்ல கிஷோர் நீங்க அருமையான பாயிண்ட் சொல்றீங்க. பட் இவங்களுக்கு என்னன்னா நிக்கோலஸ் போறீங்கன்னா சரி நான் அவுட் ஆனே இந்த ஆயுஷ் பதோனி எல்லாமே இருக்காங்க, சோ எனக்கு வந்து அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு மேபி ஆடி இருப்பாரு. சூப்பரான விக்டரி டு டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் அசோஷ் சர்மா பத்தி பேசணும். என்ன ஆயிடுச்சுன்னா 65க்கு 5 வந்துருச்சு. இதுக்கு மேல என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் மேல நம்பிக்கை இருந்தது. ஏன்னா ஒரு போன சீசன் என்ன அவரும் அன்ப்ரூவன், ஐ மீன் நீ ஏன்னா அப்பெல்லாம் நினைக்காத நான் வேற லெவல் அப்படின்னு காமிச்சாரு. அதுக்கு தகுந்த மாதிரி சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு. தேவையில்லாம ஒரு 2 6 அடிச்சுட்டு சரி அன்எக்ஸ்பெக்டட் பால் நல்ல பால் வந்துருச்சு. அவரும் கொஞ்சம் பார்த்து ஆடி இருக்கலாம், நம்ம 2 6 அடிச்சிட்டோமே. அதுக்கப்புறம் நான் யோசிச்சுட்டே இருந்தேன், இன்னும் இவங்க 6 பேட்டர்ஸ் தான் இருக்காங்க, அசுதோஷ் சேட்டல் 7 தான் வருது, எங்கேயோ கணக்கு இடிக்குதே, அந்த ரஜினி மாதிரி எங்கேயோ கணக்கு இடிக்குதேன்றப்போ விப்ராஜ் இறங்குறப்போ டக்குன்னு கமெண்டேட்டர்ஸ்ல சொல்லிட்டு இருந்தாங்க கெவின் பீட்டர்சன் ரேட்டட் இன் ஹைன்னாங்க. டக்குன்னு போடுறா சாட் ஜிபிடில யாருதான் அவன் பாக்கலான்னு பார்த்தா டக்குன்னு வருது லீடிங் விக்கெட் டேக்கர், 8 balls 30 runs அடிச்சிருக்காரு, 200+ ஸ்ட்ரைக் ரேட்னு வருது யூபியில. அப்ப தெரிஞ்சிச்சு ஓ வெயிட் என்ன ஒரு ஷார்ட்ஸ் சீரியஸாவே அவர் ஒரு சைடு ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. அந்த சைடு ஸ்ட்ராங்குக்கு எல்லாரும் அதே மாதிரி பால் போட்டாங்க. பாரபட்ச பகாம அடிச்சு மேட்சே திருப்பி விட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம அசுதோஷ் சர்மா குறைய சொல்ல வேணாம், அவரும் ஒரு எக்ஸ்ட்ரானரி பிரில்லியன் நாக். அந்த பக்கம் யாரு அதான் பிரில்லியன் நாக் ஆடினாங்க, பட் ஃபுல்லா நிக்கல. சப்போஸ் அதான் பூரா நான் சொல்ல வரேனே, அவர் ஃபுல்லா நின்னுனா நேத்து மாதிரி 260 போயிருக்கோங்க, ஏன் 280 மேல கூட போயிருக்கோம். அந்த பையன் 35 பால் 70 அடிக்கிறாரு, இன்னும் 30 பால் இருந்தது. 30 பால் இருந்தா 70 இல்ல, 210+70 எங்கேயோ போயிடுச்சு, இல்ல 170+70 எங்கேயோ போயிடுச்சு. இதுதான் சொல்ல வர, ஃபுல்லா நிக்கணும். அசுதோஷ் சர்மா அதுதான் பண்ணாரு, ஒரு பக்கம் விக்கெட் இருந்தாலும் ஃபுல்லா நின்று. அதுக்கப்புறம் அங்க இன்னொன்னு ஒரு சமனாவுக்கு அண்ணன் குல்தீப் யாதவ் அந்த ஒரு கட் 4 அடிச்சது, அதுவும் பயங்கரமான ஒரு சேஞ்ச் ஆஃப் த கேமா இருந்தது. சோ அவங்க புல் ஆஃப் பண்ணிட்டாங்க, எதிரே பார்த்திருக்க மாட்டாங்க டெல்லி. சோ இந்த மாதிரி எல்லாம் மாறும்னு சொல்லிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா பண்ணிட்டு ஃபுல்லா ஸ்பின்ன நம்பிட்டாரு. ஏன் ஸ்பின்ன நம்பினாலும் அவங்ககிட்ட 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான். அந்த 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸும் ஒரு குட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்ல, டீசென்டான பவுலர்ஸா இருந்துட்டாங்க. அதனாலதான். பட் இனியோ வழி இல்லை, இவ்வளவு ட்ரை பண்ணவே பெரிய விஷயம். முதல்ல அந்த கிரவுண்ட் கொஞ்சம் சின்னது, அதான் பிரச்சனையே. கொஞ்சம் பெருசா இருந்தா கூட ட்ரை பண்ணலாம். அதுதான் நீங்க டாக்கூர் கொடுத்தா பெட்டரா பண்ணிருப்பாரு லாஸ்ட் ஓவர். என்ன சொல்றீங்க? விக்கெட் எடுத்துருப்பாங்கன்னா ரன் கொடுத்துருவாரு, அதான் அவர்கிட்ட இருக்கிற விஷயமே. நம்மளே பேசியிருக்கோம், இஸ் விக்கெட் டேக்கிங் போல. நம்மளுக்கு ஒரு விக்கெட் தான் தேவை, 6 ரன் இருக்கு. மேபி அந்த அசுதோஷ் சர்மா வந்து ஒரு மாதிரி கான்பிடண்டா தான் இருந்தாரு. சிங்கிளுக்கு அப்புறம் அந்த ஹெல்மெட் கூட போடல. இல்ல அந்த இடத்துல முடியாது. ஏன்னா அந்த இடத்துல என்ன பண்ணிருப்பாங்கன்னா மோஹித் சர்மா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, நீங்க அங்கிள்டா ஒத்துக்கிற, எப்பயாச்சும் நான் ஸ்ட்ரைக் ஓடி பொத்துன்னு கீழியாச்சும் வந்துருங்க, நான் அந்த பக்கம் ஓடி வந்துருவேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சோ அந்த ஓவருக்கு முன்னாடி ஓவர் கொடுத்து பாத்துருக்கலாம். நீங்க எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்டம்பிங் மிஸ் பண்ணது ஒரு பெரிய கிரைம் கிஷோர், ரொம்ப பெரிய கிரைம். அவர் எங்கயோ போயிட்டாரு, இவர் தோனி மாதிரி பண்ணலான்னு பார்த்தாரு, வந்து போயிடுச்சு. பட் அதான் கிரிக்கெட் இஸ் a funny game. ரிஷப் பந்த் with due respect, ஒரு கேம் தான் இருக்கு, ஒரு still a lot of games to go. Let's not be too harsh on them. Come on, LSG, I still back you, I still back Rishabh Pant, I still back Mitchell Marsh. So அது முடிச்சிட்டு நாளைக்கு வருவோம். நாளைக்கு பஞ்சாயத்து பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் they are facing பஞ்சாப் கிங்ஸ் 11. பஞ்சாப் PBKS என்னது? பஞ்சாப் கிங்ஸ் ஃபுல் ஃபார்ம் தெரியலங்க, அப்புறம் இது கூட தெரியலன்னு சொல்வீங்க, சாரி. டக்குனு PBKS பார்த்தானே என்னடா கிங்ஸ் 11 பஞ்சாப் இருக்கும், PBKS வந்து என்னன்னு தெரியல. சோ ஓகே, நாளைக்கு அகமதாபாத்ல ஆட போறாங்க. ரெண்டுமே வந்து புது டீம்ஸ். சுப்மன் கில் கேப்டன்சி கொடுத்திருக்காங்க. அண்ட் அங்க ஸ்ட்ரேயஸ் ஐயர் வராரு, ரிக்கி பாண்டிங் பூஜை எல்லாம் போட்டாங்க, பார்த்தோம் அங்க. சோ கிரேட் கேம் ஆஃப் கிரிக்கெட். இங்க யாரு பாத்தீங்கன்னா வந்து சுப்மன் கில் இருக்காரு, ஜாஸ் பட்லர், சாய் சுதர்ஷன், கிளென் பிலிப்ஸ் இருக்காரு,
அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர், ரஷீத் கான், சாய் கிஷோர், ரபாடா, சிராஜ் இவங்க எல்லாம் இருக்காங்க. இங்க யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து ஜாஸ் இங்கிலீஷ் இருக்காரு, கிஷோர் ஃபேவரட் சாம்பியன்ஸ் டிராஃபில வாசன் வாசாரு, ஸ்ரேயஸ் ஐயர், அப்புறம் வந்து மேக்ஸ்வெல், நெஹல் வதாரியா, ஸ்டாயினிஸ், சஷாங்க் சிங், மார்க்கோ யான்சன், ஹர்ப்ரீத் பிரார், யுஸ்வீந்தர் சஹல் அண்ட் இவங்கெல்லாம் இருக்காங்க. சோ வாட்ஸ் யுவர் டேக் கிஷோர்? வாட் யூ திங்க் அபவுட் டுமாரோஸ் கேம்? எப்படி போக போறது? யாரை நீங்க பேக் பண்றீங்க? சோ நான் ஆல்ரெடி ரேங்கே 1 கொடுத்திருக்கேன். அப்புறம் யாருக்கு பேக் பண்ணுவேன்? குஜராத்துக்கு தான் பண்ணுவேன். சோ அவங்கதான் தெரிஞ்சு வின் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. சோ ஐ கோ, நீங்க குஜராத் சொன்னதுனால ஐ கோ வித் பஞ்சாப். பாவம் எனக்கு ஸ்ரேயஸ் ஐயர் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து இந்தியன் டீமுக்கு சாம்பியன்ஸ் டிராஃபில அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணது வேற லெவல். அவங்களாலதான் ஆக்சுவலா ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ், டாப் 3 ரீசன்ஸ் ஃபார் இந்தியா வின்னிங் த சாம்பியன்ஸ் டிராஃபி. தேர்ட் ஆர் செகண்ட் பிளேஸ் வந்து ஸ்ரேயஸ் ஐயரோட கான்ட்ரிபியூஷன். ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்கோர்ஸ் நான் அக்ஷர் பட்டேல் தான் நான் சொல்லுவேன். பட் தேர்ட் ஆர் செகண்ட் பிளேஸ்ல வந்து ஸ்ரேயஸ் ஐயரோட கான்ட்ரிபியூஷன். கண்டிப்பா நான் வந்து பஞ்சாபுக்கு பேக் பண்ணுவேன். ஏன்னா அங்க ஃபுல்லா ஒரு ஆசிஸ் லைனப் இருக்கு. ஜாஸ் இங்கிலீஷ் இருக்காரு, அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் இருக்காரு, ஸ்ரேயஸ் இருக்காரு, அதுக்கப்புறம் அங்கிருந்து சஷாங்க் சிங். இங்க இன்னைக்கு வந்து அஷ்டோஷ் பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. நாளைக்கு நம்ம சஷாங்க் சிங் என்ன பண்றாருன்னு பார்ப்போம். அண்ட் சஹால் இருக்காரு, ஹர்ஷதீப் சிங் இந்தியாவோட பெஸ்ட் T20 பவுலர் இருக்காரு. ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது ஐ திங்க் பஞ்சாப் ஆல்சோ லுக்ஸ் அ வெரி குட் சைட். நாளைக்கு எக்ஸைட்டிங் கேம் ஆஃப் கிரிக்கெட் கமிங் அப். வியூவர்ஸ் நீங்க நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறீங்க, அதெல்லாம் நாங்க படிச்சுட்டு தான் இருக்கோம். வி ஆர் ஆல்சோ ட்ரைங் டு ஒர்க் ஆன் இட் அண்ட் மேக் த கண்டென்ட் பெட்டர். இப்ப நானும் பாத்தீங்கன்னா கிஷோர் 2 பேருமே ஆஃபீஸ் எல்லாம் போயிட்டு வந்து இருக்கிற கேப்ல மேட்ச் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்து நம்ம ரிவ்யூ பண்றோம். கண்டிப்பா வந்து உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கீழே போடுங்க, நாங்க கண்டிப்பா அதை படிக்கிறோம். அங்க எங்க ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணா நீங்க கண்டிப்பா போடுங்க. வில் ட்ரை டு ரிகவர் அண்ட் கிவ் யூ த பெஸ்ட் கண்டென்ட் as much as possible. நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். அண்ட் எனிதிங் கிஷோர், இல்ல முடிச்சுக்கலாமா? இல்ல, லாஸ்டா ரிவ்யூ பண்றப்போ ஒரு ஹையா கொஞ்சம் ரேட் பண்ணிட்டேன். அது அப்புறமா தான் நம்ம பேனலிஸ்ட் கூட பேசுறப்பதான் ஓகே மேபி இன்னும் கொஞ்சம் கம்மியா பண்ணிருக்கலாம், இல்ல அந்த மாதிரி ரேட்டே பண்ணிருக்க வேணாம்னு தோணுச்சு. குஜராத்தோட பவுலிங் லைன் பிளஸ் அவங்களோட 11 கொஞ்சம் நம்ம ஆஸ்திரேலியாவோட கம்பேர் பண்ணிட்டேன் 2003 டீம். அதை நான் ரிவர்ட் பேக் பண்ணிக்கிறேன். அப்புறமா தான் நம்ம பேனலிஸ்ட் கிட்ட பேசிட்டு ஸ்குவாட பாக்குறப்ப ஆமா கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலிங்ல கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. பட் பெட்டர் டீம், நல்ல டீம் தான். ஆனா இப்போ பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா? இன்ஜூரில இருந்து வராங்க, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வருஷமா ஆடாம இருக்காங்க, அவங்க உங்க டீமுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்காங்க. ஆனா நல்ல ஸ்குவாடு பார்க்கலாம். அதெல்லாம் அந்த ரிவர்ட் பேக் பண்ணிக்கிறேன். பட் ஜிடி ஃபைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு பஞ்சாப்ல கொஞ்சம் அவங்க ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்க்கே போயிட்டு சீரியஸாவே ஸ்ரேயஸ் ஐயருக்கு அவ்வளவு காசு போனதுக்கும் அப்புறம் ஒரு சில பிளேயர்ஸ் அதிகமா எடுத்தனால்தான் அஷ்டோஷை மிஸ் பண்ணிட்டாங்க. சப்போஸ் அதை பண்ணாம இருந்தாலும் அஷ்டோஷ் இப்ப இன்னைக்கு கண்டிப்பா ரெக்ரெட் தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நாக் அங்க மேக்ஸ்வெல் ஆடுவாரானா இப்ப ஆட மாட்டாருன்னு தான் தோணுது எனக்கு, இப்ப இருக்கிற ஃபார்முக்கும் இப்ப இருக்கிற ஒரு இதுக்கும். அதனால வந்து கண்டிப்பா இல்ல அது ஒரு ஆசி மைண்ட் செட் கிஷோர். ஆசி மைண்ட் செட். ஆரன் ஹார்டி, அப்புறம் அந்த ஜேவியர் பார்லெட்லாம் இருக்காங்க, ஜாஸ் இங்கிலீஷ் இருக்காங்க, நெஹல் வதாரியா, பிரப்சிம்ரன், ஸ்ரேயஸ் ஐயர், சஷாங்க் சிங். ஐயோ ஜாலியா இருக்கு டீமை பார்த்தாலே. சோ எக்ஸைட்டிங் கிரிக்கெட். நாளைக்கு கண்டிப்பா வந்து நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். அன்டில் அண்ட் அன்லெஸ் நாளைக்கு வந்து கேம் ஆட வரைக்கும் கண்டிப்பா ரிவ்யூ பண்ணுவோம். எதில் அடிக்கிறாங்க, செக்யூரிட்டி வர ராத்திரி வந்து 12 மணி ஆயிடுச்சு. So thank you so much for joining, and it's Prasad and Kishore signing off on behalf of middle class gully cricketers. So நாளைக்கு மேட்ச் முடிச்சிட்டு அதோட ரிவ்யூ பண்ணுவோம். Until and unless, take care and good night.